தம்பியுடைய மருமக கிட்டே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி 63 வயசான ஒரு நபரை ஊர்ல இருக்கிற எல்லாருமே திட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே வந்து உன்னோட வயசுக்கு இதெல்லாம் தேவையா, அதுவும் குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்க கிட்டே தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இமீடியட் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. இது மட்டும் கிடையாது, உமன்ஸ் வெல்ஃபேர்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அவரை பார்த்து பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. இதனால அந்த நபருடைய குடும்பத்தினால வெளியிலேயே தலை காட்ட முடியல. இதெல்லாம் கேட்குறப்ப அந்த நபர் மேலே நமக்கு பயங்கரமாக கோவம் வருதில்ல. இவ்வளவு மோசமான ஒருத்தன் இருக்க முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப இறக்க குணத்தோடு இருப்பாங்க. இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் வந்துட்டு மக்களையே மேனிபுலேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் 9, 2016 ரஞ்சி கோஹர் ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஏரியா. எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்திவ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்துட்டு அவருடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாங்க. அவரோட ஒய்ஃப் வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெரியப்பாவுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அவங்களோட வீட்டில் இருக்காங்க. இவர் வேலை விஷயமா வெளியூரில் இருக்காரு. இருந்தாலும் டெய்லியுமே வந்துட்டு அவங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி பேசிடுவார். இவர் தன்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ரிங் வந்துட்டு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கு. கடைசி வரைக்குமே அவங்க அட்டென்ட் பண்ணல. திரும்ப அடிக்கிறாரு. ஆனால் அவங்க ஃபோன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. என்னாச்சு ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பெரியப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெரியப்பாவுக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த காலும் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் ஆக கிடையாது. ஃபுல் ரிங் போய்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில் அதுவாகவே கட் ஆயிருக்கு. யாருமே அட்டன் பண்ணல. திரும்ப அடிக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நபர்களுக்கு மாத்தி அடிக்கிறாரு. இது ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணல. ஏதோ ஒருத்தர் அட்டன் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, யாருமே அட்டென்ட் பண்ணல அப்படின்றது இவருக்கு ரொம்பவே பதட்டமா இருந்திருக்கு. இவரு வெளியில் இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த இவருக்கு இவங்க பெரியப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சௌத்ரி. இவர் ஒரு டாக்டர். சொல்ல போனா இவருடைய பெரியப்பாவுமே வந்துட்டு ஒரு பெரிய டாக்டர் தான். இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அந்த சௌத்ரி தங்கி இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெரியப்பா வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கு. உடனடியா பார்த்திவ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பெரியப்பா வந்துட்டு போன் அட்டன் பண்ணவே இல்லை, என்னோட ஒய்ஃப் அட்டன் பண்ணல, மேற்கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே ஃபோன் அட்டன் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, தயவு செஞ்சு எனக்காக ஒரு ரேட்டு போயிட்டு பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட சௌத்ரி வந்துட்டு என்னது அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வந்துட்டு கால் பண்ணி பார்க்கறாரு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பேருக்கு கால் பண்ணி பார்க்கறாரு. யாருமே எடுக்கல. ஆமா யாருமே கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்பயுமே ஒரே ரிங்ல எடுப்பாங்களே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்குமே ஒரு விதமான பயம் வருது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பண்ணி யாருமே எடுக்கல. இங்கே இருந்து யோசிச்சா வேலைக்காவது நம்ம உடனடியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷூவெல்லாம் மாட்டிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. ரிவர்சிரா அபார்ட்மெண்ட் கோஹர். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 10th ஃப்ளோர்ல தான் அந்த பெரியப்பா அவங்களோட ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. இது ஒரு பெரிய பில்டிங். அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள லிஃப்ட் இருந்திருக்கு. இவர் லிஃப்ட்டுக்கு போயிட்டு 10ஆம் நம்பர் ஃப்ளோர் அமுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கதவை தட்டி பார்க்கறாரு. யாருமே கதவை திறக்கல. ரொம்ப நேரமா தட்டி பார்த்திருக்காரு. யாரும் கதவை திறக்கல. ஒருவேளை எல்லாருமே சேர்ந்து வெளியில போயிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சப்பதான் வெளியில பார்க்கறாரு. வீட்டுக்குள்ள இருக்கவங்களுடைய அத்தனை பேர்த்தோட செருப்புமே வெளியில தான் இருக்கு. செருப்பு எல்லாமே வெளியில் இருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவர் ஃபோன் பண்ணி பார்த்திருக்காரு. இப்படி ஒரு ஃபோன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார இருந்தா எல்லாத்தோட மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா யாருமே அட்டென்ட் பண்ணல. ஃபுல் ரிங் போயிட்டு கட் ஆகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து கதவு தட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளாட்டே வந்துட்டு இவருடைய தான், அதாவது சௌத்ரியோடையது. முதல்ல கால் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த நபருடைய பெரியப்பா பேர் வந்துட்டு சுகண்டோ சங்கர். இப்ப சௌத்ரி அந்த சுகண்டோ சங்கர் அப்படின்றவரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால என்னோட அபார்ட்மெண்ட் சும்மா தான் இருக்கு, நீங்களே தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி தான் சுகண்டோ கிட்ட இந்த வீட்டை தந்திருக்காரு. இதனால இந்த அபார்ட்மெண்ட் இந்த பிளாட்டோட கீ வந்து பாத்தீங்கன்னா சௌத்ரி கிட்டயுமே ஒண்ணு இருக்கு. இப்ப சௌத்ரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேர் கீ எடுத்துக்கிட்டு வந்து இந்த கதவை அன்லாக் பண்ணி கதவை திறக்கிறாரு. இப்படி திறந்துட்டு உள்ளார போய் பார்த்தா அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா அன்னைக்கு அவர் பார்த்த அந்த சம்பவத்தை அவருடைய வாழ்நாளுடைய கடைசி வரைக்கும் அவரால் மறக்க முடியாது.
வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீட்டுடைய ஒரு கார்னர்ல இவருடைய ஃப்ரெண்டான 63 வயசான சுனண்டோ சங்கர் வந்துட்டு ஒரு ரத்த வெள்ளத்துக்கு மத்தியில அப்படியே மூலையில உட்காந்துருக்காரு. அவரோட செஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரத்தம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவரோட கழுத்துல இருந்து ரத்தம் போயிட்டு இருக்கு. பல இடங்கள்ல வந்துட்டு உடம்புல கத்தியால குத்துன மாதிரி இருக்கு. அதுவும் போக இவரு உட்காந்துருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி கிடந்திருக்கு. அந்த கத்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரத்த கரையா இருக்கு. இந்த டாக்டர் சௌத்ரி தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ விதமான கேசஸ் வந்துட்டு பார்த்திருந்திருப்பாரு. ரொம்ப மோசமா ரத்த காயத்தோட ஆக்சிடென்ட்டோட வந்து பல பேர்த்த பார்த்திருப்பாரு. ஆனா முறையா தன்னுடைய நண்பன் வந்துட்டு இந்த மாதிரி ரத்த வெள்ளத்துல மூலையில கிடக்கிறத பார்த்து இவருக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இவரு அதே அதிர்ச்சியோட வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள நுழையிறாரு. இப்படி நுழைஞ்சு பார்த்து அவருக்கு அடுத்து ஒரு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அந்த பெட்ரூமுடைய பெட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி 4 பேர் வந்துட்டு கொஞ்சம் கூட அசைவே இல்லாம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. வெளியில இவ்வளவு நடந்திருக்குது, ஃபோன் கால்லாம் அடிச்சிருக்கு, கதவை நான் தட்டியிருக்கேன், எந்த சத்தமும் கேட்காம இவங்க தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இவரு அவங்க கிட்டே போய் நின்று பெட்டு கிட்ட எட்டி பார்த்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா யாருமே அசைற மாதிரி தெரியல. இவங்களுக்கும் ஏதோ ஆயிருக்குமோ அப்படின்ற பயம் வந்துட்டு இவருக்கு வருது. ஆனா அவங்களோட உடம்புல வந்துட்டு சின்னதா எந்த ஒரு கீறல் கூட கிடையாது. 4 பேருமே அப்படியே பெட்ல அடுத்தடுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதுல ஷாக்கான இவர் வந்துட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு, போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் கால் பண்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வருது. போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள அடுத்தடுத்து படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்களோட மூக்குல கை வச்சு பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே உயிர் இல்லை அப்படின்றது தெரியுது. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. உடம்புல ஒரு கீறல் கூட இல்ல, பெருசா அவங்கள வந்து அடிச்ச மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. ஆனா எப்படி இந்த மாதிரி 4 பேருமே இறந்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி அந்த வீட்டுக்குள்ள வேற எங்கேயாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரேண்டமா ஒவ்வொரு ரூமா போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த பெட்ரூம்க்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பெட்ரூம்ல இன்னொரு பெட் ஒன்று இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் கீழே எதனாச்சும் கிடைக்குதா, எதனா தடையும் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பெட் அப்படியே மேலே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. வழக்கமா சில பெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து சில பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி, அதாவது துணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி வெளியில் எடுத்திருக்காங்க. இழுத்து அவங்களுக்கு அடுத்த ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பெட்டோடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு சடலம் ஒன்று கிடக்குது. இதை பார்த்த அந்த ஷாக்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வேற எங்கேயாச்சும் சடலம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையுமே தேடினாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்ரூம், வீட்டுல இருக்க கபோர்டு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே தேடி பார்த்திருக்காங்க. இப்ப அந்த வீட்டுடைய பாத்ரூம்குள்ள இருந்து இன்னொரு கத்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுவும் ரத்த கரையோட இருக்கு. மொத்தமா இந்த பெட்ரூம்ல 4 பேர், இந்த பெட்ரூம்ல ஒருத்தர், மொத்தம் 5 பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இப்படி இறந்து போன அந்த 5 பேர்த்தோட உடம்புல சின்னதா ஒரு கீறல் கூட கிடையாது, எந்த விதமான காயமும் கிடையாது, வெட்டின மாதிரி எந்த ஒரு தடயமும் கிடையாது. அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? இவங்களாம் எப்படி இறந்து போனாங்க? யார் இவங்களை கொலை பண்ணாங்க? முன்னாடி நாள் ராத்திரி உண்மையாலுமே சுனண்டோ சங்கரோட வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ராஞ்சியில் நடந்திருக்கு. அதுவும் இந்த ரிவர்ஸ் வியூ அபார்ட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் 63 வயசான சுகண்டோ அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்காரு. இவரு கூடவே 60 வயசான இவருடைய மனைவியான அஞ்சனாவும் இருக்காங்க. இந்த சுகண்டோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மிலிட்ரி டாக்டர். இவர் மிலிட்ரியில ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்திருக்காரு. இவர் மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அங்க இருக்கக்கூடிய பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இவர் டாக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனாலே எல்லாருக்குமே இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இப்போ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்களுடைய பையனான ஷமீர் சங்கரும் வந்துட்டு அந்த வீட்டில் தான் இருக்காரு. இவரோட மனைவியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுமிதா. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு 7 வயசு. அந்த பொண்ணுடைய பேரு சமிதா. இப்போ இவங்க மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு மமிதா. இந்த மமிதா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பார்த்திவோடைய ஒய்ஃப். ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த பார்த்திவ் வந்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணியிருப்பாரு. முதல்ல பார்த்த பார்த்திவ் வந்துட்டு இவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணியிருப்பாரு. இந்த மமிதா பார்த்திவ் வந்து பாத்தீங்கன்னா பெரியப்பா வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. ஆனா பார்த்திவுக்கு வேலை நிறைய இருக்கிறதுனால அவர் வெளியூர் போயிட்டாரு. இப்ப மமிதா மட்டும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அங்க தங்கி இருக்காங்க. இப்ப சுகண்டோடைய பையனான ஷமீரும் அவங்களோட ஒய்ஃபான மதுமிதாவும் வந்து பாத்தீங்கன்னா நொய்டாவில் தங்கி இருக்காங்க. இந்த ஷமீர் வந்துட்டு மேக்சிமம் இந்த வீட்டுல தான் இருப்பாரு. ஆனா இந்த மதுமிதா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப இந்த பிளாட்டுக்கு வந்துட்டு போவாங்க. சுகண்டோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. தன்னோட குடும்பம், தன்னோட பையன், பேத்தி, மருமகளுக்கு அப்படின்னு சொல்லி
பண்ணி சுத்தி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. வெளியில இருந்து பாக்குறப்ப எல்லாமே கிட்டத்தட்ட நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அக்டோபர் 8, 2016 வரைக்கும் அன்னைக்கு ஈவினிங் அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க, அந்த குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு தூங்குறதுக்காக போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில 9th அக்டோபர் 2016 தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியுது. இவங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு வித்தியாசத்தை நோட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியில வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி, அவங்க வெளியில எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டிலே கூட படுத்து தூங்கி இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துருவாங்க, நம்ம எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்தவங்களா இருந்திருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரானப்ப அந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இறந்து கிடந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகண்டோ சங்கருடைய ஒய்ஃபான அஞ்சனா சங்கர், அவருடைய பையனான ஷமீர், அப்புறம் ஷமீருடைய சின்ன பொண்ணு வந்துட்டு இறந்து போயிருக்கு. இது மட்டும் இல்லாம தன்னுடைய பிரதருடைய பையனான பார்த்திவோட ஒய்ஃபான மமிதா வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அது கூடவே இந்த மமிதாவுடைய 4 வயசு பொண்ணு வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. மொத்தம் 5 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா வெளியில ரத்த வெள்ளத்துல கடந்த சுகுண்டோ வந்துட்டு இறந்து போக கிடையாது, அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 14 கத்தி கூத்து வந்துட்டு அவர் மேல விழுந்திருக்கு. விழுந்ததுக்கு அப்புறமும் அவர் சாகாம ஒரு மூலையிலே ரத்த வெள்ளத்துல கடந்திருக்காரு. எப்படியாச்சும் இவர் ஒருத்தரையாச்சும் நம்ம காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவரை சேர்க்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள யார் மிஸ்ஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பையனான, அதாவது ஷமீரோடைய ஒய்ஃபான மதுமிதா. மதுமிதா இப்ப எங்க? ஒருவேளை இங்க வந்த நபர்கள் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு மதுமிதாவை கடத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் ஆபீசர்ஸ் யோசிச்சாங்க. இந்த டைம்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சுகுண்டோ கிட்ட போயிட்டு விசாரிக்க முடியாது, அவர் பயங்கரமான ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அதுக்குள்ளார நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. இப்படி விசாரிச்ச அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தை பத்தின பல விஷயங்கள் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வந்தது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷமீருக்கும் தன்னுடைய ஒய்ஃபான மதுமிதாவுக்கும் இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. இதுல இவங்க 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. கோர்ட்ல வந்துட்டு இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய குழந்தை வந்துட்டு அப்பா கிட்ட இருக்கணுமா அம்மா கிட்ட இருக்கணுமா அப்படின்ற அந்த கஸ்டடி டிபேட் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த மதுமிதா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. திருப்பி வந்து அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு மறுபடியும் அவங்க நொய்டாவுக்கே போயிடுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கான ரொட்டீன். குறிப்பிட்ட அந்த நாள்ல மதுமிதா வந்துட்டு இந்த இடத்துல இருக்க கிடையாது, அவங்க பொண்ணை விட்டுட்டு நொய்டாக்கு போயிருக்காங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவங்க தப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இவங்க அந்த வீட்டுல இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்களுமே அந்த குடும்பத்தோட இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா இந்த வீட்டுடைய 2 மருமகளும், அதாவது மதுமிதா மமிதா, இவங்க 2 பேருமே உண்மையான அக்கா தங்கச்சிங்க. இந்த அக்கா தங்கச்சியில அக்காவான மதுமிதா மட்டும்தான் வெளியில இருந்ததால தப்பிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்த மமிதா வந்துட்டு 5 பேர்ல ஒருத்தரா இறந்து போய் கிடந்தாங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆகி வந்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. இவங்க 2 பேருக்குமே ஃபேமிலி கிடையாது. இவங்க 2 பேரும், அதாவது அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துல தான் இருந்தாங்க. அந்த ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்துக்கு தான் ஒரு நாள் இந்த சுகுண்டோ வந்துட்டு போயிருக்காங்க. இவங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பையனான ஷமீருக்கு வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா பார்த்து நம்ம வீட்டுடைய மருமகளா கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்க வராங்க. வந்து இவங்க மதுமிதாவை பாக்குறாங்க. மதுமிதா ரொம்பவே பொறுப்பாகவும் ரொம்பவே அமைதியாகவும் இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இதுதான் எங்களோட ஃபேமிலி, உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்படி கேட்டதுல மதுமிதாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மதுமிதா உடனடியா நம்மளுக்கு ஒரு லைஃப் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல சரி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் மதுமிதா வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்களுடைய சிஸ்டரான மமிதா மட்டும் இன்னுமே அந்த ஆசிரமத்துல தனியா இருக்காங்க. இப்படி மதுமிதா அவங்களோட புது வீட்டுல இருந்தப்ப ஒரு நாள் மமிதாவை பத்தி பேசி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவ என்னுடைய தங்கச்சி, சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு யாருமே இல்ல, நாங்க 2 பேருமே ஒன்னாதான் இருந்தோம். இப்ப அவ மட்டும் தனியா ஆசிரமத்துல இருக்கா அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு சுகுண்டோ சங்கருக்கு இந்த பொண்ணு சொல்றது கரெக்டு தான், பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்ச இவங்க மதுமிதாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய தங்கச்சியான மமிதா வந்துட்டு இதுக்கு மேல ஆசிரமத்துல இருக்க வேணாம், உன் தங்கச்சி மமிதாவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன், இதே வீட்டுக்குள்ளே அவளுமே சந்தோஷமா இருக்கட்டும், நாங்க எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட மதுமிதாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். சரி, இதே வீட்டுல அவளும் இருக்க போறா அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. மமிதாவை கையோடு கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதுக்கு
இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மமிதாவும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. சுகுண்டோவுடைய ஒய்ஃப் அதாவது அஞ்சனாவுக்கு வந்துட்டு இந்த மமிதாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. டெய்லியுமே இவங்க மமிதா கிட்ட நிறைய பேசுவாங்களாம். இவங்க மமிதாவை தன்னுடைய சொந்த பொண்ணாவே நினைக்கிறாங்க. அந்த மமிதா அப்படின்ற அந்த பொண்ணு மேல வந்துட்டு இவங்க அளவு கடந்த பாசத்தை வைக்கிறாங்க, ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி மமிதாவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொறுப்பா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. மமிதா ரொம்பவே அமைதியான ஒரு பர்சன், இயற்கையாவே அதிகமா சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து பத்திரமா பாத்துக்கக்கூடிய ஒரு நபர். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ண சுகுண்டோ வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு. ஃபர்ஸ்ட் மதுமிதா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா இருந்துச்சு, இந்த வீட்டை வந்துட்டு பத்திரமா பாத்துக்குச்சு. அதே மாதிரி அவங்களோட தங்கச்சியுமே வந்துட்டு இப்ப இந்த வீட்டை நல்லா பாத்துக்குது. மமிதா இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள சும்மா இருக்க வேணாம், இந்த குடும்பத்துல ஒரு நபரா அவங்க மாறணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சுகுண்டோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே பேசுறாரு. எதுக்குன்னா தன்னுடைய தம்பி பையனான பார்த்திவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. இது கேட்ட அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் கரெக்ட் தான், மமிதா விட்டா நல்ல பொண்ணு நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த விஷயத்தை பத்தி பார்த்திவிட்ட சொல்றாங்க. பார்த்திவுக்குமே இது ஓகே. இதனால இவங்களுக்குமே கல்யாணம் ஆகுது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இப்ப இது வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க மூலியமா போலீஸ் ஆபீசர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீம் வருது. ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பா சர்ச் பண்றாங்க. சுகுண்டோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமிச்சாச்சு. மீதி அந்த வீட்டுக்குள்ள இறந்து போய் கடந்த அந்த 5 பேருத்தையுமே பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாச்சு. மேற்கொண்டு அந்த வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 4 லெட்டர்ஸ் கிடைக்குது. கூடவே அந்த வீட்டுக்குள்ள சில மருந்துங்கள்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள சில இன்ஜெக்ஷன்ஸும் கிடைச்சிருக்கு. இப்ப அன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சுகுண்டோவுக்கு மட்டும்தான் தெரியும். சுகுண்டோ இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவர் எழுந்து சொன்னாதான் உண்மையா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இதுக்கிடையில அந்த 5 பேர்த்துடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. அவங்க 5 பேர்த்துக்குள்ளயுமே சில கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஹெவி டோஸா இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து கிடைச்ச அந்த ஊசிங்க மூலியமா தான் இவங்களோட உடம்புக்குள்ள விஷத்தை வந்துட்டு செலுத்தி இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுதான் இந்த 5 பேர் இறந்து போனதுக்கான காரணம் அப்படின்னு போட்டிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 4 லெட்டர் கிடைச்சிருந்தது. அந்த 4 லெட்டர்லையுமே 4 பேர் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல எழுதின மாதிரி இருந்தது. அந்த 4 லெட்டர்லையும் ஒரே ஒரு பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கு, மதுமிதா. அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மதுமிதானால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய சந்தேகம் முழுக்க முழுக்க மதுமிதா மேலதான் போகுது. மதுமிதா கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா மதுமிதாவை ட்ராக் பண்ணவே முடியல. மதுமிதா அந்த இடத்துல இருந்து தலைமறைவாயிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 முறை போலீஸ் ஆபீசர்ஸ் பிடிக்கிறதுக்காக போறாங்க. 7 முறையுமே அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு தடவை கொல்கட்டால ஒரு லொகேஷன்ல வந்துட்டு இவங்க இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் வர்றதுக்குள்ளே அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க வழக்கமா போற இடம், அதுக்கப்புறம் அவங்களோட வீடு எங்கேயுமே வந்துட்டு மதுமிதா இல்ல. இதனாலே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மதுமிதா மேல இருக்கக்கூடிய சந்தேகம் வந்துட்டு இன்னுமே அதிகமாச்சு. போலீஸ் ஆபீசர்ஸ் மதுமிதா தான் இந்த எல்லா கொலைகளுக்கும் காரணமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயம் தான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த சுகுண்டோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு பாக்குறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இதுதான் கரெக்டான டைம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ட்டு அத்தனை பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச பதில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இந்த 63 வயசான சுகுண்டோ சர்க்கார் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட கண்ணு முழிச்சு என்ன சொல்றாருன்னா, சார் எங்களோட குடும்பம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான், என்னோட மனைவி, அப்புறம் என்னோட பையன் சமீர், நாங்க 3 பேர் இருந்த வரைக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்பதான் எங்க சொந்தக்காரங்கள்ல பல பேர் வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல வர ஆரம்பிச்சாங்க. என்னுடைய தம்பியுமே வந்துட்டு பக்கத்துல வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சான். அதனால என்னுடைய தம்பியோட பையனான பார்த்திவ் வந்துட்டு நிறைய தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாவே தெரியல. இப்படி ரிலேஷனுக்கு மத்தியில நாங்க வாழ்றதுனால நிறைய வேலைகளை நாங்க எடுத்து பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாவே தெரியல. எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்க ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு மதுமிதாவை கூட்டிட்டு வந்தோம். ஒரு நாள் மதுமிதா என்னோட தங்கச்சி இல்லாம என்னால் இருக்க முடியல, அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உன்னுடைய தங்கச்சியும் கூட்டிட்டு வா நம்மளோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தங்கச்சியான மமிதாவும் வீட்டுக்கு வந்தா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பொண்ணு வந்து நல்ல பொண்ணா இருக்கிறதுனால என்னுடைய தம்பி பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி இதுவரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டு தம்பி பையனுக்கும் மமிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மமிதா தம்பி பையனோட வீட்டுக்கு போகல. ஏன்னா தம்பி பையனுக்கு வெளியில வந்துட்டு வேலை இருந்தது. அதனால வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் மமிதா
மமிதா வந்துட்டு ஹஸ்பண்டே இல்லை, அவரோட வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்ம முன்னாடிலாம் இவங்களோட வீட்டில் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கே வந்து தங்க ஆரம்பித்தா. மமிதா இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறத நாங்கள் யாருமே எந்த விதமான கேள்வியுமே கேட்க கிடையாது. என்னுடைய ஒய்ஃபான அஞ்சனா வந்துட்டு மமிதாவை தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டான். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் மமிதா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போகிறது மதுமிதாவுக்கு பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக மதுமிதாவுடைய பிஹேவியரில் நாங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. இதில் மதுமிதா மமிதாவை பிடிச்சி பல முறை பயங்கரமாக திட்டிருக்கா. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, மரியாதையாக உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி கத்திருக்கா. தான் வந்துட்டு இந்த வீட்டுடைய மூத்த மருமக, நீ அப்புறம் தான் வந்த, உனக்கு எதுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி பல முறை சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் மமிதா வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்குற மாதிரி தெரியல. வீட்டில் இருக்கவங்க மேலே அவங்க ரொம்ப பாசம் வச்சதுனால மமிதா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். இது மதுமிதாவுக்கு இன்னுமே கோவத்தை அதிகரிச்சிட்டு இருந்தது. இப்போ மமிதாவை வீட்டுக்கு வரவிடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மதுமிதா ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை வெளியில போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சா. அது என்னன்னா, தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் மமிதாவுக்கும் வந்துட்டு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு சொல்ல ஆரம்பிச்சா. இந்த விஷயத்தினால எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே பயங்கரமான பிரஷர் தான் வந்துட்டு இருந்தது. இதோட ஒரு பயங்கரமான கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பேரையுமே உள்ள இழுத்தா. எனக்கும் மமிதாவுக்குமே வந்துட்டு ஒரு தொடர்பு இருக்கு, மமிதா வந்துட்டு என்ன மயக்கி வச்சிருக்கிறதா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கிட்ட போய் சொல்லி என்னுடைய மானத்தை வந்துட்டு முழுசா வாங்கிட்டான். இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்த பத்தியும் வெளியில போயிட்டு தப்பா பேச ஆரம்பிச்சா. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத நாங்க வந்து ஒரு நாள் மதுமிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு, இதுக்கு மேல இதெல்லாம் நிறுத்து, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டோம். ஆனா மதுமிதா எதையுமே கேட்கிற மாதிரி தெரியல. மதுமிதா இன்னுமே பயங்கர மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. மதுமிதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தப்பா எங்க மேல புகார் கொடுத்தா. அது மட்டும் இல்லாம வரதட்சணை கேட்டு எங்களை வந்துட்டு கொடுமை பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணான். இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே எங்களை ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சாங்க. எங்களால வீட்டை விட்டு கூட வெளியில போக முடியல. போற எல்லா இடத்துலயுமே எங்களை தப்பா சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரிலேட்டிவ்ஸ் தான். ஆனா ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு கூட எங்களால போக முடியல. நாங்க வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஆரம்பிச்சோம். பல முறை போலீஸ் ஆபீசர்ஸ் எங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, நல்லா படிச்சிருக்கல்ல, இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தல்ல, எதுக்கு உனக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான புத்தி அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசுவாங்க. இது மட்டும் இல்ல, மதுமிதா வந்துட்டு நிறைய உமன்ஸ் வெல்ஃபேருக்குலாம் போயிட்டு எங்களை பத்தி தப்பா சொல்லி நிறைய பேர் எங்களை வந்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. நான் பல வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் டாக்டராக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என் பேரில் வந்துட்டு சின்னதாக ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. அது மட்டும் இல்லை, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பல ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். யாருமே என்னை பற்றி எந்த விதமான குறையுமே சொன்னதில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால இது வரைக்கும் நான் பண்ண நல்லது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் எல்லாத்தோட மைண்ட்ல இருந்துச்சு. ஒரு தடவைலாம் நான் என்னுடைய மருமகளான மதுமிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு, இங்கே பாருமா, இதோட நிறுத்திக்கலாம், இது எல்லாத்தையுமே விட்டுரு, உனக்கு வந்துட்டு எங்களோட குடும்பத்தை பிடிக்கல அப்படின்னா நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு, ஏன் எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துற, எங்களை யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தோட எங்களால் வாழ முடியாது, நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறதா வேணாமா, இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் இங்கே வாழவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம். எங்களால் எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு நாங்கள் கெஞ்சணும். ஆரம்பத்தில் உன்னை ஆசிரமத்தில் இருந்து கூட்டிகிட்டு வந்தப்போ நாங்கள் நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், உனக்கு எது நாங்கள் குறை வச்சோமா, நீயுமே சந்தோஷமாக தானே இருந்த, மமிதா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் முன்னைய அதே மாதிரி நாங்கள் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டோம், அப்படி இருந்து ஏமா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம். ஆனால் அதுக்கப்புறமும் மதுமிதா வந்துட்டு நிறுத்துற மாதிரி தெரியல, எங்களையுமே யாருமே நம்புற மாதிரி தெரியல, இதுக்கு மேலே வாழ்ந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி 9th October 2016 நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, சுகுண்டோ வந்துட்டு ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அவரோட வீட்டிலேயே வந்துட்டு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் அப்புறம் மருந்து எல்லாத்தையுமே வச்சிருப்பாரு. அதுல சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு நாங்க எல்லாருமே செத்துறலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நான் ஹாலில் போய் உட்காந்தேன். சமீர் வந்துட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து முதல்ல அவனுடைய பொண்ணுக்கு போட்டு விட்டான். அதே மாதிரிதான் மமிதா, அதுக்கப்புறம் மமிதாவுடைய இன்னொரு சின்ன பொண்ணு, அப்புறம் என்னுடைய ஒய்ஃபான அஞ்சனா, அவங்களுக்குமே வந்துட்டு போட்டு விட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியாது. ஏன்னா நான் ஹாலில் இருந்தேன், அவங்க எல்லாருமே பெட்ரூம்ல இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஊசி போட்டுக்கிட்டு இறந்துருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நான் பாத்ரூம்க்கு போனேன். பாத்ரூம்ல இருக்கக்கூடிய கத்தி எடுத்து நானே என்ன குத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமும் ரொம்ப நேரமா உயிர் போல அப்படிங்கிறதுனால நானே ஹால்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு மூலையில போய் உட்காந்து என்ன நானே கழுத்துல நெஞ்சிலன்னு குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாலுமே அவர் சொல்றது உண்மைதானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்தாங்க. எல்லாத்துலயுமே அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தெரியுது. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. அந்த வீட்டுல இருந்த அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கூட
தெரிஞ்சிருக்காது. ஒரு சின்ன பொண்ணுக்கு 7 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 4 வயசு. இவங்க என்னதான் கதை சொன்னாலும் அந்த சின்ன பொண்ணுங்க என்ன பண்ணுச்சு? இவர் சொல்றதை வச்சு பாக்குறப்ப இவர் வெளியில கத்தி எடுத்து அவர் குத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கணும். சமீர் வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் போட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு பெட்டோடைய ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டை இழுத்து அவருக்கு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு மறுபடியும் உள்ளார போயிருந்திருக்கணும். இவங்க பண்ண இந்த விஷயத்துல இருந்தே தெரியுது அவங்க அத்தனை பேருமே எந்த லெவலுக்கு டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்றதுனால அந்த விஷயம் வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்றது எதையுமே பார்க்காம அவங்க சொல்ற அந்த விஷயங்களை அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சைட்ல இருந்து வந்து அந்த நியூஸ் மட்டுமே வச்சு மக்கள் அத்தனை பேருமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டா திரும்பி இருக்காங்க. யாருக்குமே புரிய வைக்க முடியல இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பிரஷர்ல வந்துட்டு அத்தனை பேரும் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இந்த சுகண்டோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிர் பழக வைக்கிறாங்க. ஆனா அடுத்த 4 மாசம் கூட அவர் உயிரோட இல்லை. அதுக்குள்ளே அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போறாரு. இப்படி பல வருஷம் வந்துட்டு போகுது. ஜூன் 2023 போலீஸ் ஆபீசர்ஸ் கடைசியா மதுமிதா வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. மதுமிதாவை இன்ட்ராகேஷன் ரூம்க்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி மதுமிதா கிட்ட கேட்டப்ப மதுமிதா அதே கதையை திருப்பி சொல்லியிருக்காங்க. என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்துட்டு சரி கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்ல நாங்க வாக்குமூலம் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம், மரியாதை என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்கறாங்க. இப்போ மதுமிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த வீட்டுக்குள்ள போனப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். போனா போது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். ஆனா மமிதா வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே மமிதா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. மமிதா என்ன சொல்றாலோ அதை மட்டும் தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. மமிதாவுக்காக எல்லாருமே பார்த்து பல விஷயங்கள் பண்ணாங்க. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, உன்னோட ஹஸ்பண்டோட வீட்லயே நீ இரு, இங்க எதுக்காக நீ வர அப்படின்ற மாதிரி நான் பல முறை வார்ன் பண்ணேன். ஆனா மமிதா வந்துட்டு அதை கேட்கவே இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே என்ன பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஆரம்பத்துல வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து இவரை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கத்தியால 14 இடத்துல வந்துட்டு அவரோட உடம்புல குத்தி இருந்தாங்க. இதை பற்றி மதுமிதா கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டப்ப அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க செத்து போனதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, சொல்லப்போனால் அந்த சமயத்தில் நான் அந்த ஊரில் இருக்க கிடையாது, வெளியூரில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மதுமிதா சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத அந்த கேஸ் நடந்துட்டு இருந்தப்பயே கிராஸ் செக் பண்ணிட்டாங்க. மதுமிதா சொன்னது எல்லாமே உண்மைதான். மதுமிதா இந்த சிட்டியில் இருக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த இன்ஜெக்ஷனில் அந்த கத்தியில் எதுலையுமே வந்துட்டு மதுமிதாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. அந்த வீட்டில் இருந்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. கூடவே அவங்க மாமனாரோட உடம்புல வந்துட்டு தள்ளுமுள்ளு நடந்த மாதிரி போராடின மாதிரி எந்த ஒரு காயமும் இல்ல, கத்தி குத்து மட்டும்தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு மதுமிதாவுக்கும் இந்த கொலைக்கும் வந்துட்டு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தெரியுது. ஆனா அங்க இறந்து போன அத்தனை பேர்த்துக்குமே காரணம் வந்துட்டு இவங்க தான். கொலைக்கான காரணமா இவங்க இருந்திருக்காங்க அப்படின்றதுனால தப்பான புகாரை வந்துட்டு இவங்க மேல கொடுத்ததுக்காக இவங்களை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் இவங்க உள்ள இருந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் டிசம்பர் 2023 இவங்க பெயில் எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு வெளியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்றத தான் நிறைய நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம எது கண்டுகிட்டு அப்படின்னு சொன்னாலும் சுற்றி இருக்கிறவங்க போகிற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அது ஒரு விதமான மென்டல் ப்ரெஷரை உள்ள கொண்டு வரும். அதுலேயும் பல வருஷமாக எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லாமல் ரொம்பவே நேர்மையாக இருந்த இவருக்கு இந்த மாதிரியான அசிங்கங்கள் வந்துட்டு தாங்கிக்க முடியல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது அத்தனையுமே வந்துட்டு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி கேஸ் எழுதிக்கிட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க மதுமிதாவுடைய பொறாமைனால மட்டுமே இத்தனை உயிர்கள் போயிருக்கு. ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப தப்பு. இப்படி ஒரு சம்பவம் இவங்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்றப்ப அதுக்கு அகெயின்ஸ்டா இவங்களுமே நின்று இவங்க தரப்புடைய நியாயத்தை வந்துட்டு வெளியில சொல்லி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே தீர்வாகாது. அதுலயும் எந்த ஒரு விவரமே அறியாத வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களையும் சேர்த்து கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த 2 சின்ன பொண்ணுங்களும் நம்மள இந்த வீட்டுல இருக்கவங்களே கொல்ல போறாங்க அப்படின்றது தெரிஞ்சதா அவங்க தூங்கிட்டு இருந்தப்ப இந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொலை பண்ணாங்களா இல்ல அவங்க முழிச்சிருக்கும் போதே போட்டாங்களா அப்படின்றது எதுவுமே தெரியல. இதெல்லாம் கேட்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.